This sermon, it is the rising of the sun, was delivered on Sunday morning, April 18th, 1965 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1965 வருடம் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி ஞாயிறு காலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் இட் இஸ் த ரைசிங் ஆஃப் த சன், இது சூரிய உதயம் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். Now, if that spirit that raised up Jesus from the grave dwells in you, you potentially have life, led by the Spirit to quicken the word to you to believe it. The little thing keeps pushing up as it grows. இப்பொழுது கவனியுங்கள். இயேசுவை கல்லறையிலிருந்து எழுப்பின அந்த ஆவி உங்களுக்குள் வாசமாயிருந்தால் நீங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு வார்த்தையை உயிர்ப்பித்து அதை விசுவாசிக்கும்படி ஆவியானவரால் வழிநடத்தப்படுதல், அந்த சிறு காரியம் வளர வளர அது தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இருக்கிறது. Notice, at Pentecost, their bodies were quickened to a new life. Look at a bunch of little cowards. கவனியுங்கள், பெந்தேகோஸ்தேவில் அவர்களுடைய சரீரங்கள் ஒரு புதிய ஜீவனுக்கு உயிர்ப்பிக்கப்பட்டன. ஒரு கூட்ட சிறு கோடைகளை பாருங்கள். I'm holding you. No. Look at, I'm just warmed up. I'm feeling good. Oh my. நான் உங்களை நீண்ட நேரம் பிடித்துக் கொண்டிருக்கிறேனா? பாருங்கள், நான் உஷ்ணமடைந்துள்ளேன், அவ்வளவுதான். நன்றாக உணர்கிறேன். ஓ என்னை. Notice, they were cowards. Notice, but they had the mechanics. But they were all standing back in there saying, "Oh, I'm afraid of." கவனியுங்கள், அவர்கள் கோழைகளாய் இருந்தனர். கவனியுங்கள், ஆனால் அவர்கள் இயக்கவியலை உடையவர்களாய் இருந்தனர். பார்த்தீர்களா? ஆனால் அவர்கள் எல்லோரும் அங்கே பின்னால் அமர்ந்து கொண்டு, ஓ, நான் அவர்களை குறித்து பயப்படுகிறேன். I'm afraid to go out and make a claim because all them great big bishops and things out there, I'm afraid to. And priests and things, I'm afraid to make that claim. Afraid ourselves, please don't do. Oh, I just can't do that, you see. ஓ, நான் வெளியே சென்று ஒரு உரிமை குரலை கூற பயப்படுகிறேன். ஏனெனில், ஓ, அங்குள்ள மகத்தான பெரிய ஆயர்கள் மற்றும் மற்ற காரியங்களும் உள்ளன. ஓ, நான் அதை குறித்து பயப்படுகிறேன். அந்த ஆசாரியர்களும் மற்ற காரியங்களும், நான் அதை உரிமை கோருவதற்கு பயப்படுகிறேன். நான் அவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறேன் என்று நான் கூறவே பயப்படுகிறேன். ஓ, நீங்கள் பாருங்கள், என்னால் அதை செய்ய முடியாது என்கின்றனர். But all of a sudden the dynamics come. Yes. And what did it do? It only filled their spirit inside, but it quickened their mechanics. ஆனால் திடீரென்று ஏங்கும் சக்தி வந்தது. ஆம், அது என்ன செய்தது? அது அவர்களுடைய ஆவியை உட்புறத்தில் நிரப்பியது மட்டுமின்றி அது அவர்களுடைய ஏங்கு சக்தியை உயிர்ப்பித்தது. Their bodies were quickened. They were no more cowards. They went right out in the face of the people. Yes, sir. You men of Judea, then you to dwell in Jerusalem. For before the dynamics come, they were just mechanics. அவர்களுடைய சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டன. அவர்கள் அதற்கு பின் கோழைகளாய் இருக்கவில்லை. அவர்கள் நேராக ஜனங்களிடத்திற்கு சென்றனர். ஆமையா, யூதேயாவின் மனுஷரே, எருசலேமில் குடியிருக்கிறவர்களே, அங்கு இயங்கும் சக்தி வருவதற்கு முன்பு அவர்கள் இயக்கவியலை உடையவர்களாய் இருந்தனர். பார்த்தீர்களா? எருசலேமில் வாசமாயிருக்கிற மனுஷரே, இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். என் வார்த்தைகளுக்கு செவிகொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. நானும் அவர்களில் ஒருவன். இதுதான் அது. அது என்ன என்பதை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். அது வேதவாக்கியமாய் உள்ளது. இதுதான் அது. நான் எப்பொழுதும் இது அதுவல்லவென்றால் அது வரும் வரையில் நான் அதை வைத்துக் கொள்ளட்டும் என்று கூறி வந்துள்ளேன். This is that that was spoken of by the prophet Joel. It will come to pass in the last days, says God, I'll pour out my spirit upon all flesh. See, the dynamics come into the mechanics. It was afraid no more. இல்லை, இது தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். பாருங்கள், இயங்கும் சக்தி இயக்கவியலுக்குள்ளாக வருகிறது. அவர்கள் அதற்கு பிறகு பயப்படவில்லை. Some of you people that are afraid that some woman will laugh at you for having one. ஜனங்களாகிய உங்களில் சிலர் நீண்ட தலைமுடியை உடையவர்களாய் இருப்பதற்காக உங்களை ஒரு பெண்மணி கேலி செய்து விடுவாள் என்று பயப்படுகிறீர்கள். அல்லது
முகவொப்பனை அணிவதை விட்டுவிட்டால் உங்கள் ஸ்தாபனம் உங்களை வெளியே தூக்கி எறிந்துவிடும் என்று பயப்படுகிறீர்கள். When you baptize your congregation in scriptural baptism, you need to close yourself in the upper room till the dynamics come. That's right. நீங்கள் உங்களுடைய சபையோருக்கு வேத பிரகாரமான ஞானஸ்தானம் கொடுக்கும் போது இயங்கும் சக்தி வரும் வரையில் நீங்கள் உங்களை மேலறையில் அடைத்துக் கொள்ள வேண்டும். அது உண்மை. It changed them. It quickened them. It made them different. They were changed people from then on. It quickened them from an old life of being a coward to the lion of the tribe of Judah. அது அவர்களை மாற்றினது, அது அவர்களை உயிர்ப்பித்தது, அது அவர்களை வித்தியாசப்படுத்தியது. அப்பொழுதிலிருந்து அவர்கள் மாற்றப்பட்ட ஜனங்களாக இருந்தனர். அது ஒரு கொடைத்தனமான பண்டைய வாழ்க்கையிலிருந்து யூதா கோத்திரத்து சிங்கத்தை போல் இருக்க அவர்களை உயிர்ப்பித்தது. They absolutely faced martyrdom, nailed to crosses, crucified upside down, burnt, thrown in the lion's den. No more cowards about death had no victory over them at all. அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டு, தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு, எரிக்கப்பட்டு, சிங்கங்களின் கெபியில் போடப்பட்டு, இரத்த சாட்சிகளாக முற்றிலுமாக எதிர்கொண்டனர். அவர்களை குறித்து இனிமேல் கோடைகள் என்று கூற முடியாது. மரணம் அவர்கள் மேல் ஜெயங்கொள்ளவே இல்லை. The dynamics is in the mechanics. Yes, sir. It quickened their mortal body. இயங்கும் சக்தி இயக்கவியலில் இருந்தது. ஆமையா, அது அவர்களுடைய அழிவுள்ள சரீரத்தை உயிர்ப்பித்தது. Now listen, here's another thing for proof. It's so quickened them in such a way, you know what, they was lifted up in heavenly places and their mortal bodies were so quickened till their language changed. இப்பொழுது கவனியுங்கள், இங்கே மற்றொரு காரியம் நிரூபணமாக உள்ளது. அது அவர்களை அப்படிப்பட்ட ஒரு வழியில் உயிர்ப்பித்து, என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் உன்னதங்களில் உயர்த்தப்பட்டு அவர்களுடைய பாஷை மாறும் அளவிற்கு அவர்களுடைய அழிவுள்ள சரீரங்கள் அவ்வளவு உயிர்ப்பிக்கப்பட்டிருந்தன. It quickened their language. That's what the Bible says. Their mortal bodies being quickened, their language was quickened. அது அவர்களுடைய பாஷையை உயிர்ப்பித்தது. அதைத்தான் வேதம் கூறியுள்ளது. அவர்களுடைய அழிவுள்ள சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு அவர்களுடைய பாஷை உயிர்ப்பிக்கப்பட்டது. Their thoughts were quickened. Their spirits were quickened. Their life were quickened. They were quickened all together. They tried to talk and couldn't talk in any more human languages. அவர்களுடைய சிந்தைகள் உயிர்ப்பிக்கப்பட்டிருந்தன. அவர்களுடைய ஆவிகள் உயிர்ப்பிக்கப்பட்டிருந்தன. அவர்களுடைய ஜீவியம் உயிர்ப்பிக்கப்பட்டிருந்தன. அவர்கள் ஒட்டுமொத்தமாக உயிர்ப்பிக்கப்பட்டனர். அவர்கள் பேச முயன்றனர். அதற்கு மேல் மானிட பாஷைகளில் பேச முடியவில்லை. They're so quickened up in the presence of God till they spoke in new tongues, a heavenly language. What a quickening time. அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் அவ்வளவாய் உயிர்ப்பிக்கப்பட்டு அவர்கள் புதிய பாஷைகளில் ஒரு பரலோக பாஷையில் பேசினார்கள். என்னே ஒரு உயிர்ப்பிக்கும் வல்லமை! If the spirit that raised up Jesus from the dead dwells in you, oh, hallelujah! It will quicken your mortal bodies. It will make you do things you didn't do before. There's full of quickening power then. See? இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், ஓ அல்லேலூயா, அது சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிக்கும். அது நீங்கள் இதற்கு முன்பு செய்யாத காரியங்களை செய்யும்படி செய்யும். அப்பொழுது அவர்கள் உயிர்ப்பிக்கும் வல்லமையினால் நிறைந்திருந்தனர். பார்த்தீர்களா? Your body ain't subject to sin no more. Your desires. நீங்கள் உங்களுடைய இச்சைகள், உங்கள் சரீரம் இனி ஒருபோதும் பாவத்திற்கு உட்பட்டிருக்காது. He said, "Come on out." அவன் இங்கே வெளியே வா என்றான். He said, "Shut your mouth." நீங்களோ உன்னுடைய வாயை மூடு என்று கூறலாம். Oh, we got the biggest. ஓ, நாங்கள் மிகப்பெரிய. Shut your mouth. You're an eagle. உன் வாயை மூடு. என்னே, நீ ஒரு கழுகு. You ever see how independent an old eagle walks? He don't hop like a vulture. See, they were dead and all the carrion laying on the ground. Doctor, he walks around. ஒரு வயோதிக கழுகு எவ்வளவு சுவாதீனமாக நடக்கிறது என்பதை நீங்கள் எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா? அது ஒரு பருந்து போல. பாருங்கள், மரித்து போற ஒவ்வொன்றுக்கும் தரையில் கிடக்கும் எல்லா அழுகலுக்கும் குதிப்பதில்லை. இல்லையா? அது பெருமையாக நடக்கிறது. Shut your mouth. உன் வாயை மூடு. Oh, here's a good dinner over here. ஓ, இங்கே ஒரு நல்ல இரவு விருந்து உள்ளது. Not for me. My desires has changed. My appetite is different. For man shall not live on the world of carrying alone, but by every word that proceeds out of the mouth of God. எனக்காக அல்ல. பாருங்கள், என்னுடைய வாஞ்சைகள் மாறிவிட்டன. என்னுடைய பசி வித்தியாசமானது. மனுஷன் பூமியின் செத்த மாம்சத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உலகத்தின் மேல் பிழைப்பான். Genuine, quicken eagles live by that. Amen.
அதன் மூலம் ஒரு அசலான உயிர்ப்பிக்கப்பட்ட கழுகு ஜீவிக்கிறது. ஆமென். Oh, and He raised up Christ from the grave, dwelling in you, has quickened your mortal body. Unto His presence, you recognize it. You are no longer a scavenger. You are an eagle. ஓ, அவர் கிறிஸ்துவை கல்லறையிலிருந்து எழுப்பி உங்களுக்குள் வாசம் செய்து சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தை அவருடைய பிரசனத்திற்கு உயிர்ப்பித்திருக்கிறார். நீங்கள் அதை அடையாளம் கண்டு கொள்கிறீர்கள். நீங்கள் இனிமேல் ஒரு தோட்டி அல்ல, நீங்கள் ஒரு கழுகு. You don't want the things of the world. You're a son, daughter of God. You're facing at a fountain that the world knows nothing about. You're drinking that somebody knows the world knows nothing about. நீங்கள் உலகத்தின் காரியங்களை விரும்புகிறதில்லை. நீங்கள் தேவனுடைய குமாரனும் குமாரத்தியுமாய் இருக்கிறீர்கள். உலகம் ஒன்றுமே அறியாத ஒரு ஊற்றை குறித்து நீங்கள் விருந்துண்டு கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அதை பருகிக் கொண்டிருக்கிறீர்கள். யாரோ ஒருவர் அறிவார். உலகம் அதை குறித்து ஒன்றுமே அறியாதிருக்கிறது. You're eating hidden manna that the world never even knows nothing of it. For you're an eagle, you're quick enough where you can get to it. You can't get to it down here, you got to get up here. You got to be quick and lifted up there. So it will quicken. உலகம் அதை குறித்து ஒன்றுமே அறியாத மறைவான மன்னாவை நீங்கள் புசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஒரு கழுகாய் இருக்கிறீர்கள். நீங்கள் அதை அடையக்கூடிய இடத்தில் நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அதை இங்கே கீழே கொண்டு செல்ல முடியாது. நீங்கள் இங்கே மேலே செல்ல வேண்டும். நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அங்கே மேலே உயர்த்தப்பட வேண்டும். எனவே அது உயிர்ப்பிக்கும். What did they do? They spoke in another language. The Bible said they did. They spoke in every tongue under heaven. அவர்கள் என்ன செய்தனர்? அவர்கள் வேறொரு பாஷையில் பேசினர். அவர்கள் அவ்வாறு செய்தனர் என்று வேதம் கூறியுள்ளது. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு பாஷையிலும் அவர்கள் பேசினர். Could you imagine that? An old mortal body that's in there said, well, I don't know now whether I can believe this or not. அங்கே உள்ளே இருக்கிற அந்த பழைய அழிவுள்ள சரீரங்களை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? பாருங்கள், இப்பொழுது என்னால் இதை விசுவாசிக்க முடிகிறதா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியாது என்று கூறுவீர்களா? All at once they were so quickened, so the bravery of the lion of the tribe of Judah fell into them over that waving sheep. Oh, that eagle come to call its own. And they loved not their lives unto death. Amen. திடீரென்று யூதா கோத்திரத்து சிங்கத்தின் வீரம் அவர்களுக்கு உண்டாகும் அளவிற்கு அவர்கள் அவ்வளவாய் உயிர்ப்பிக்கப்பட்டனர். அந்த அசைபாட்டும் கதிர்கட்டின் மேல் அந்த கழுகு தமக்கு சொந்தமானவர்களை அழைக்க வந்திருக்கிறது. அவர்கள் மரண பரியந்தம் அவர்களுடைய ஜீவியங்களில் அன்பு கூறவில்லை. ஆமென். And there's going to be more who will give their life blood. இன்னும் அநேகர் தங்களுடைய ஜீவனின் ரத்தத்தை கொடுக்க போகிறார்கள். For this Holy Ghost gospel in its crimson flame. இந்த பரிசுத்த ஆவியின் சுவிசேஷத்திற்காகவும் அதனுடைய இளஞ்சிவப்பு நிற ரத்த வெள்ளத்திற்காகவும். And the Son has got to be revealed again. And the bride in the last day. The quickening power has got to come. Quicken them out of these dead denominations and creeds to a living word of the living God. Oh. கடைசி நாளில் மணவாட்டியில் குமாரன் மீண்டும் வெளிப்பட வேண்டும். உயிர்ப்பிக்கும் வல்லமை வரவேண்டியதாயிருக்கிறது. மரித்த ஸ்தாபனங்களில் இருந்தும் மற்றும் கோட்பாடுகளில் இருந்தும் ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைக்கு அவர்களை உயிர்ப்பிக்கவே. It quicken them to new life. It does the same thing for us now. Notice, then they were so quickened in that quickening power. இல்லை, அது அவர்களை புதிய ஜீவனுக்கு உயிர்ப்பித்தது. இப்பொழுதும் அது நமக்கு அதே காரியத்தை செய்கிறது. கவனியுங்கள். ஆகையால் அவர்கள் அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமையில் அவ்வளவாய் உயிர்ப்பிக்கப்பட்டிருந்தனர். இப்பொழுது நான் இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். நான் உங்களுக்கு காண்பிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். The quickening power wasn't only in their soul, but it was all over them. It not only the dynamics come in to quicken, but it quickened the mechanics. You see what I mean? உயிர்ப்பிக்கும் வல்லமை அவர்களுடைய ஆத்துமாவில் மாத்திரமல்ல, ஆனால் அது அவர்கள் மேல் முழுவதும் இருந்தது. உயிர்ப்பிக்கும்படி இயங்கு சக்தி உள்ளே வந்தது மாத்திரமல்ல, ஆனால் அது இயக்கவேலை உயிர்ப்பித்தது. நான் என்ன கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகிறதா? They were so quickened till their tongues began to speak in another language. They were so quickened by the power of the resurrection of Christ until they laid their hands. அவர்களுடைய நாவுகள் வேறொரு பாஷையில் பேச துவங்கும் அளவிற்கு அவர்கள் அவ்வளவாய் உயிர்ப்பிக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் உயிர்ப்பிக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் தங்களுடைய கரங்களை They were so quickened with quickening power that when they laid their hands upon the sick, they got well. It quickened your mortal body. They were healed by laying on their hands. அவர்கள் தங்களுடைய கரங்களை வியாதியஸ்தர் மேல் வைத்தபோது அவர்கள் சுகமடைந்து விடும் அளவிற்கு அவர்கள் அவ்வளவாய் உயிர்ப்பிக்கும் வல்லமையினால் உயிர்ப்பிக்கப்பட்டிருந்தனர். அது சாவுக்கேதுவான உங்களுடைய சரீரத்தை உயிர்ப்பித்தது.
அவர்கள் தங்களுடைய கரத்தை மேலே வைப்பதன் மூலம் சுகமடைந்தனர். And the Spirit quickened their fellowship together with God, till they also were so quickened into the presence of God, until when a person died and their soul had gone off. ஆவியானவர் தேவனோடு அவர்களுடைய ஐக்கியத்தை உயிர்ப்பித்தார். அவர்களும் கூட தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக உயிர்ப்பிக்கப்பட்டிருந்தனர். ஒரு நபர் மரித்தபோது அவர்களுடைய ஆத்துமாக்கள் மரித்து போய்விட்டிருந்தன. It called him back to life again. Hey, glory! Now I'm feeling religious. அது அவனை மீண்டும் ஜீவனுக்கு திரும்ப அழைத்தது. ஆமென், மகிமை. இப்பொழுது நான் பக்தி பரவசப்படுவதை உணர்கிறேன். That's right. Quickened. Not only was his resurrection for himself, but for whosoever will, to this predestinated seed. But for him they're quickened. Quickens the mortal body. அது உண்மை. உயிர்ப்பிக்கப்பட்டது. அவருடைய உயிர்த்தெழுதல் தமக்காக மாத்திரமல்ல, ஆனால் அங்கே வைக்கப்பட்டிருக்கிற இந்த முன்குறிக்கப்பட்ட வித்திற்கு விருப்பமுள்ள யாவருக்குமானதாய் இருந்தது. உயிர்ப்பிக்கிறது. அழிவுள்ள சரீரத்தை உயிர்ப்பிக்கிறது. They lay hands on the sick. They recovered. They prayed in the spirit of salvation. Called the dead back to life. That's right. Quicken their mortal bodies. அவர்கள் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைத்தனர். அவர்கள் சுஸ்தமானார்கள். அவர்கள் ஜெபித்தனர். அவர்கள் ஆவியில் தரிசனம் கண்டபோது மரித்தோரை உயிர்ப்பித்தனர். அது உண்மை. சாவுக்கு ஏதுவான அவர்களுடைய சரீரத்தை உயிர்ப்பித்தனர். And if it comes into you, if it be so. Now you can say it's so. But if it be so, these signs follow them. It quickens your mortal body. It'll quicken you. அது உங்களுக்குள்ள வந்தால், அது அவண்ணமாய் இருக்குமானால், இப்பொழுது நீங்கள் அதை அவண்ணமாய் கூறலாம். ஆனால் அது அவ்வாறே இருக்குமானால் இந்த அடையாளங்கள் அதை பின்தொடரும். நீங்கள் பாருங்கள், அது சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிக்கிறது. அது உங்களை உயிர்ப்பிக்கும். Now, notice, quick them into the presence of God. Why? It was the Spirit of God that raised up Jesus from the grave. And the Spirit of God, given them eternal life, comes from the Greek word, if you look up Zoe. இப்பொழுது கவனியுங்கள், தேவனுடைய பிரசனத்தில் உயிர்ப்பித்தல். ஏன்? அது இயேசுவை கல்லறையிலிருந்து எழுப்பின தேவனுடைய ஆவியாய் இருந்தது. மேலும் தேவனுடைய ஆவி, நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், கிரேக்க வார்த்தையிலிருந்து வருகிறது. நீங்கள் அதை மேலே நோக்கி பார்த்தால் ஜோயி, which moves it through you and then quickens even their mind. அது உங்கள் மூலமாக அசைவாடி அவர்களுடைய சிந்தையையும் கூட உயிர்ப்பிக்கிறது. Now look, how can you say that that Spirit dwells in you? Though you done everything that you thought was right. Here's your evidence whether you got it or not. இப்பொழுது பாருங்கள், ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்கிறார் என்று எப்படி உங்களால் கூற முடியும்? நீங்கள் சரியென்று நினைத்த ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் செய்திருந்தாலும் நீங்கள் அதை பெற்றுக் கொண்டீர்களா அல்லது இல்லையா என்பது இங்கே உங்களுடைய அத்தாட்சியாகும். If the Spirit that was in Christ is in you, it also quickens you to the Word. For He is the Word. கிறிஸ்துவுக்குள் இருந்த ஆவி உங்களுக்குள் இருக்குமானால் அது உங்களை வார்த்தைக்கு உயிர்ப்பிக்கிறது. ஏனென்றால் அவர் வார்த்தையாயிருக்கிறார். And if the contrary quickens you away from the Word, then it isn't the Spirit of Christ. Care what you done until that moves you in the Word. அது முரண்பாடாக வார்த்தையிலிருந்து உங்களை உயிர்ப்பித்தால் அப்பொழுது கிறிஸ்துவின் ஆவி அல்லவே. அது வார்த்தையில் உங்களிடம் அசைவாடும் வரைக்கும் நீங்கள் என்ன செய்திருந்தாலும் கவலை இல்லை. My sheep hear my voice and they shall live by every word. Every word. I was talking on that the other day. என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவைகள் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கும். ஒவ்வொரு வார்த்தையினாலும். அன்று ஒரு நாள் நான் அதை குறித்து பேசிக் கொண்டிருந்தேன். My old mother, she's gone on now, and she was a very odd woman, and she's about a half Indian, and she was odd, but in there she was a person that didn't dream. என்னுடைய சொந்த தாயார், அவள் இப்பொழுது மரித்து போய்விட்டாள். அவள் மிகவும் வினோதமான ஒரு பெண்ணாய் இருந்தாள். அவள் கிட்டத்தட்ட பாதி இந்திய பெண்ணாய் இருந்தாள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் அங்கே அவள் சொப்பனம் காணாத ஒரு நபராயிருந்தாள். But I don't think she only had 4 or 5 dreams all of her life. But every time she dreamed the dream, it was true. She had a dream, it was true. ஆனால் நான் நினைக்கிறேன் அவளுடைய வாழ்நாள் முழுவதும் அவள் 4 அல்லது 5 சொப்பனங்களை மாத்திரமே கண்டிருந்தாள். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவள் ஒரு சொப்பனம் கண்டபோது அது உண்மையாயிருந்தது. அவள் ஒரு சொப்பனம் கண்டாள், அது உண்மையாயிருந்தது. I remember one time when I first started preaching many years ago. We lived right up here on the road, right? Just above here. I was preaching right here at this church. She dreamed a dream that I was standing here by the side
of three steps. அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் நான் முதலாக பிரசங்கிக்க துவங்கின ஒரு சமயம் எனக்கு நினைவிருக்கிறது. நாங்கள் சரியாக இங்கே சாலையில் இங்கிருந்து மேலே வசித்துக் கொண்டிருந்தோம். நான் இங்கே இந்த சபையில் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். அவள் ஒரு சொப்பனம் கண்டாள். அதாவது நான் இங்கே 3 படிகளுக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தேன். And I was standing preaching to everybody. The thing was walk up these 3 steps before they hit the highway. And on the highway is a little pearly like white line run right into the doors of heaven, to the pearly gates. நான் நின்று ஒவ்வொருவரிடமும் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். அவர்கள் நெடுஞ்சாலையை அடைவதற்கு முன்பு அவர்கள் இந்த 3 படிகளுக்கு மேலே செல்ல வேண்டும். நெடுஞ்சாலையில் ஒரு சிறிய முத்து போன்ற வெள்ளைக்கோடு உள்ளது. அது பரலோகத்தின் வாசல்களுக்குள்ளாக முத்து வாசல் வரை செல்கிறது. That pearl had been stretched out to the top of these steps. If that ain't my message exactly today, justification, sanctification, baptism. And I was saying that a person has to come by these 3 steps to be able to walk that highway. And said, அந்த முத்து இந்த படிகளின் உச்சி வரை நீட்டப்பட்டிருந்தது. அது சரியாக இன்றைக்கு என்னுடைய செய்தியாய் இருக்கவில்லை என்றால், நீதிமானாகுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவியின் அபிஷேகம், ஒரு நபர் அந்த நெடுஞ்சாலையில் நடந்து செல்ல இந்த 3 படிகளின் வழியாக வர வேண்டும் என்று நான் கூறிக்கொண்டிருந்தேன். மேலும் கூறினதோ, there was a lady came by. Now you know what kind of shoes people wore 35 years ago. Well, there's a lady come by had on a great big pair of like they wear today, spike heel shoes. And she come by. அங்கே ஒரு பெண்மணி வந்தாள். இப்பொழுது 35 ஆண்டுகளுக்கு முன்னர் ஜனங்கள் எந்த விதமான காலணிகளை அணிந்தனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அங்கே ஒரு பெண்மணி அவள் இன்றைக்கு அணிவது போன்ற ஒரு பெரிய ஜோடி கூரான குதிங்கால் கொண்ட காலணிகளை அணிந்திருந்தாள். அவள் வந்தாள். And I said, wait a minute, sister, you can't walk that highway there. And I said, you can't do it. நான் சகோதரியே, ஒரு நிமிடம் பொறுங்கள், நீங்கள் அதை கொண்டு அந்த நெடுஞ்சாலையில் நடக்க முடியாது என்றேன். நான் உங்களால் அதை செய்ய முடியாது என்றேன். And she said, don't look right this way. I don't believe him. He's a madman. Don't believe him. I'll show you I can be justified, sanctified, and filled with the Holy Ghost and still walk it. அவள் என்றாள். அவள் மற்ற பெண்களை சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு, அவரை நம்ப வேண்டாம், அவன் ஒரு பைத்தியக்காரன், பார்த்தீர்களா, அவரை நம்பாதீர்கள், நான் நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இன்னும் அபிதமாக நடக்க முடியும் என்பதை நான் உனக்கு காண்பிப்பேன் என்றாள். And I just let her go. Couldn't do no more about it. Couldn't stop her. And she jumped up on the highway. She looked back at the sister and said, "Yeah, I told you." She started to run up, and she. நான் அவளை அப்படியே விட்டுவிட்டேன். அதை குறித்து மேற்கொண்டு ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவளை தடுக்க முடியவில்லை. அவள் நெடுஞ்சாலையில் குதித்தாள். அவள் அந்த சகோதரியை திரும்பி பார்த்து, பாருங்கள், நான் உங்களிடம் கூறினேனே என்றாள். அவள் ஓடத் துவங்கினாள். You know what the Bible said in Isaiah 5th chapter, that it has outstretched necks. They have to pitch over. See? ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் கழுத்தை நெரித்து நடப்பார்கள் என்று வேதம் கூறியுள்ளதை நீங்கள் அறிவீர்கள். பாருங்கள், அவர்கள் முன்பக்கமாக சாய்ந்திருக்க வேண்டியதாக இருந்தது. அவர்கள் அவ்வாறுதான் இருக்க வேண்டியிருந்தது. Mincing as have to twist. Mincing as they go making a tinkling with their heels. See? The daughters of Zion in the last days. ஒய்யாரமாய் நடப்பார்கள். அவர்கள் நெளிந்து அவர்கள் ஒய்யாரமாய் செல்லும் போது தங்கள் குதிங்கால் பாதங்களினால் ஒரு ஒலியை உண்டாக்குகிறார்கள். பாருங்கள், கடைசி நாளில் சீயோனின் குமாரத்திகள். And she started up that highway just as hard as she could run. And after a while, the road got narrower and narrower. She started reeling, mincing like that, and off she went. அவள் அந்த நெடுஞ்சாலையில் தன்னால் முடிந்த அளவு வேகமாக ஓடத் துவங்கினாள். சிறிது நேரம் கழித்து சாலை குறுகிக் கொண்டே சென்றது. அவள் தள்ளாடத் துவங்கி இந்த விதமாக ஒடுங்கிக் கொண்டே சென்று விட்டாள். Mother said the hardest screams I ever heard in my life was that woman falling into those flames and smoke, going down like that. That I turned around and said, "See?" தாயார், என் வாழ்க்கையில் நான் கேட்டதிலேயே மிகவும் பயங்கரமான கூக்குரல்கள். அந்த ஸ்திரீ அந்த அக்கினி ஜுவாலையிலும் புகையிலும் விழுந்து அந்த விதமாக கீழே சென்று கொண்டிருந்தாள் என்று கூறினாள். நான் திரும்பி பார்த்து, பார்த்தீர்களா என்று கேட்டேன் என்றாள். She just obeyed everything but one word. See, everything but one word. Sure, Pentecostal women can be saved, sanctified, and filled with the Holy Ghost, and then fail. அவள் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்தாள். ஒரு வார்த்தையை தவிர, பாருங்கள், எல்லாவற்றுக்கும் ஒரு வார்த்தையை தவிர, நிச்சயமாக பெந்தேகோஸ்தே ஸ்திரீகள் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அதன் பின்னர் தோல்வியடைகின்றனர் முற்றிலுமாக. Man shall not live by bread alone, but by every word. See, and she failed it. And as I said, see, she'd have went on in, all right. But see, she failed to listen. Tell her what was ahead. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பார்த்தீர்களா?
அவள் அதில் தவறிப்போனாள். நான் கூறினது போல பாருங்கள், சரி, அவள் உள்ளே சென்றிருப்பாள். ஆனால் பாருங்கள், அவள் செவி கொடுக்க தவறினாள். என்ன நடக்கப் போகிறது என்று அவளிடம் கூறிக்கொண்டிருந்தேன். And he wrote the gospel by the disciples, apostles, and doctrine of the apostles and prophets, and so forth. And they won't listen. அவர் சீஷர்கள், அப்போஸ்தலர்களை கொண்டு சுவிசேஷத்தை எழுதினார். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் போன்றவர்களின் உபதேசங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். Now, Lord, this quickening power, Zoe, bringing the word, the mind that was in Christ was in you then. I'm trying to show you that you, when God raised Jesus from the dead, he raised up you also. இப்பொழுது இந்த உயிர்ப்பிக்கும் வல்லமையை கவனியுங்கள். ஜோயி வார்த்தையை கொண்டு வருகிறது. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தை உங்களுக்குள் இருந்தது. நீங்கள் எழுப்பினீர்கள் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின போது அவர் உங்களையும் எழுப்பினார். And also quickened to life with him. You are now quickened to life. Although then you were but an attribute in his thoughts. But God has saw all in him at the finish. See, when God looked down upon the body, அவரோடு கூட ஜீவனுக்கு உயிர்ப்பிக்கப்படுகிறீர்கள். நீங்கள் இப்பொழுது ஜீவனுக்கு உயிர்ப்பிக்கப்படுகிறீர்கள். அப்பொழுது நீங்கள் அவருடைய சிந்தைகளில் ஒரு தன்மையாகவே இருந்த போதிலும், ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அவருக்குள் கண்டிருந்தார். பாருங்கள், தேவன் சரீரத்தை நோக்கி பார்த்தபோது the Spirit left him in the Garden of Gethsemane. He had to die a man. Remember, friends, he didn't have to do that. That was God. God anointed that flesh, which is human flesh. ஆவியானவர் அவரை கெத்செமனே தோட்டத்தில் விட்டு சென்றார். அவர் ஒரு மனிதனாக மரிக்க வேண்டியதாயிருந்தது. நண்பர்களே, அவர் அதை செய்ய வேண்டியதில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர் தேவனாயிருந்தார். தேவன் அந்த மாம்சத்தை அபிஷேகித்தார். அது மானிட மாம்சமாக இருந்தது. And he didn't, if he went up there as God, he'd never died that kind of death. Can't kill God. But he didn't have to do it. அவர் தேவன் என்ற முறையில் அவர் அங்கு சென்றிருந்தால் அவர் அந்த விதமான மரணத்தில் ஒருபோதும் மரித்திருந்திருக்க மாட்டார். தேவனை கொல்ல முடியாது, ஆனால் அவர் அதை செய்ய வேண்டியதாக இருக்கவில்லை. But remember, he went there with you in him. See, God had never separated the bride from the groom yet. ஆனால் நினைவிருக்கட்டும், அவருக்குள் உங்களோடு அவர் அங்கு சென்றார். பாருங்கள், தேவன் மணவாளனிடமிருந்து மணவாட்டியை ஒருபோதும் பிரிக்கவில்லை. So when God looked down upon the body of Christ, he saw both male and female. It was all redeemed in that one body. See? They are one. Same word. The same word spoke of the groom speaks of the bride. ஆகையால் தேவன் கிறிஸ்துவின் சரீரத்தை நோக்கி பார்த்தபோது அவர் ஆடும் பெண்ணுமாக கண்டார். அவை யாவும் அந்த ஒரே சரீரத்தில் மீட்கப்பட்டது. பார்த்தீர்களா? அவர்கள் ஒரே வார்த்தையாய் இருக்கிறார்கள். மணவாளனை குறித்து பேசிய அதே வார்த்தை மணவாட்டியை குறித்து பேசுகிறது. Well, how can the bride come and fail to manifest everything was promised of him, and the groom come and he wouldn't be the bride? But when he did everything even to prove it by raising himself up from the dead afterwards, பாருங்கள் எப்படி மணவாட்டி வந்து அவரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் வெளிப்படுத்த தவறி போக முடியும். மணவாளன் வரும்போது அவர் மணவாட்டியாக இருக்க மாட்டாரா? ஆனால் அவர் மரித்தோரிலிருந்து தம்மைத்தாமே உயிரோடு எழுப்புவதன் மூலம் அதை நிரூபிக்கும்படியான ஒவ்வொரு காரியத்தையும் செய்தபோது அதன் பின்னர் then don't the bride have to do the same thing? Has to be exactly what the word said she'd be in these last days? Don't you have to return to Malachi 4? Don't you have to be manifested like was it the days of Sodom? அப்பொழுது மணவாட்டியும் அதே காரியத்தை செய்ய வேண்டியதா இல்லையா? இந்த கடைசி நாட்களில் அவள் எப்படி இருப்பாள் என்று வார்த்தை கூறியுள்ளதோ அதே விதமாக சரியாக இருக்க வேண்டுமே. அவள் மல்கியா 4ஆம் அதிகாரத்தினூடாக திரும்பி வர வேண்டும் அல்லவா? சோதோமின் நாட்களில் இருந்தது போன்று அவள் வெளிப்படுத்தப்பட வேண்டியதில்லையா? Don't the world have to be just exactly like it is? Isn't these things a perfect identification of the word of God made known to us? உலகம் உள்ளதைப் போலவே இருக்க வேண்டும் அல்லவா? இந்த காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தையின் பரிபூர்ண அடையாளம் காட்டலாய் இருக்கவில்லையா? Well, friends, I know I'm keeping you a long time, 15 minutes just till dinner, but maybe I'll get through by then. But notice, looky here, what a perfect thing it is. I don't know when to see you again, see? சரி நண்பர்களே, நான் உங்களை நீண்ட நேரம் வைத்திருக்கிறேன் என்பதை நான் அறிவேன். இரவு உணவிற்காக இன்னும் 15 நிமிடங்கள் உள்ளன. ஆனால் அதற்குள் நான் முடித்து விடுவேன். ஆனால் கவனியுங்கள், இங்கே பாருங்கள், அது என்ன ஒரு பரிபூர்ணமான காரியமாய் உள்ளது. நான் உங்களை எப்பொழுது மீண்டும் சந்திப்பேன் என்று எனக்கு தெரியாது. பார்த்தீர்களா? Look, notice this. But God
foresaw the bride in the groom. Hallelujah. பாருங்கள், இதை கவனியுங்கள். ஆனால் தேவனோ மணவாளனுக்குள் மணவாட்டியை முன்கூட்டியே கண்டார். அல்லேலூயா. See, to save his wife like Adam, he had to go with her. Adam knew what he was doing. Eve didn't know what she was doing. But Adam walked out with his wife. See? பாருங்கள், ஆதாமை போல தம்முடைய மனைவியை ரட்சிக்க அவர் அவளோடு செல்ல வேண்டியதாக இருந்தது. ஆதாம் என்ன செய்து கொண்டிருந்தான் என்பதை அறிந்திருந்தான். ஏவாள் என்ன செய்து கொண்டிருந்தாள் என்பதை அறியாதிருந்தாள். ஆனால் ஆதாம் தன்னுடைய மனைவியோடு வெளியேறினான். பார்த்தீர்களா? And Jesus took his wife's place and became sin for her. Remember, he became you. He stood your punishment that you might stand in his place. இயேசு தம்முடைய மனைவியின் ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு அவளுக்காக பாவமானார். நினைவில் கொள்ளுங்கள், அவர் நீங்களானார். நீங்கள் அவருடைய ஸ்தானத்தில் நிற்கும்படியாக அவர் உங்களுடைய தண்டனையில் நின்றார். He stood in your place that you might stand in his place. What a love, what a fellowship. How can we deny it? How can we do anything but love him, friends? I could stay on hours, but let's move on a little farther. நீங்கள் அவருடைய ஸ்தானத்தில் நிற்கும்படியாக அவர் உங்களுடைய ஸ்தானத்தில் நின்றார். என்னே ஒரு அன்பு, என்னே ஒரு ஐக்கியம். நாம் எப்படி அதை மறக்க முடியும்? நண்பரே, அவரை நேசிப்பதை தவிர வேற எதையும் நாம் எப்படி செய்ய முடியும்? என்னால் அதன் பேரில் மணிக்கணக்கில் தரித்திருக்க முடியும். ஆனால் நாம் இன்னும் சற்று மேற்கொண்டு பார்ப்போம். Like the Pentecostal experience today and the coming of the Holy Ghost in this last days as promised is like the abstract to a title deed. See? இன்றைய பெந்தேகோஸ்தே அனுபவத்தைப் போலவும் இந்த கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியின் வருகையைப் போலவும் வாக்களித்தபடி ஒரு உரிமை பத்திரத்தின் சாராம்சத்தை போன்றதாகும். பார்த்தீர்களா?